வணக்கம். இன்னைக்கு பிளாஷ்பேக் பரிசுல நம்ம பார்க்க போற படம் 1981 ரிலீஸ் ஆன தேவர் பிலிம்ஸ். தேவர் பிலிம்ஸ் சொன்னாலே இப்படி ஒரு வட்டமா அதாவது வட்டத்துல கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணி ஒரு யானை பொருள் கொடுத்து கொண்டே வேகமா ஓடி வரும். தேவர் பிலிம்ஸ் அப்படி வரும். அந்த டைட்டில் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பேனர்ல வந்த படம் ராம் லக்ஷ்மண். கமலஹாசன் சார், ஸ்ரீபிரியா, நம்பியார். நம்பியார் அந்த படத்துல பார்க்க அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா வில்லத்தனம் இல்ல, சிறந்த ஒரு கதாபாத்திரம். ஹீரோட அப்பாவா அவ்வளவு அழகா இருப்பாரு, தேஜஸா இருப்பாரு. கடமை தவறாத காவல்துறை அதிகாரி வேற அவருக்கு. அவ்வளவு சிறப்பா தன்னுடைய கேரக்டர் கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல முக்கியமா நாம் தான் கோப்பண்டா அந்த பாட்டு, பாடலாசிரியர் வாலி அவர்கள், என்றும் வாலி அவர்கள் திறமை. அந்த பாட்டை 2012 ஒலிம்பிக் கோடைக்கால ஒலிம்பிக் தொடக்க போட்டியில ஒளிபரப்பி அதுக்கு இன்னும் பெருமை சேர்த்தாங்க. அந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கு இதுக்கு. அப்புறம் நடக்கட்டும் ராஜா நம்ம ராஜ்யம் நமக்கு அந்த ஒரு பாட்டு சூப்பர் ஹிட். அதெல்லாம் பாடிட்டு இருந்தோம் அப்பெல்லாம். அந்த பாட்டும் சரியா இருந்தது. வாலி சார் அவர்கள் இசை ஞானிகளே அவர்கள் இசையில மியூசிக்கல் ஹிட் கூட சொல்லலாம். அந்த படம் உண்மைதான். இப்போ பார்த்தா நம்ம எல்லாம் பாட்டை பார்த்துட்டு இருப்போம், பார்த்தாலும் ரசிப்போம், கேட்போம், பாட்டு அம்மிங் பண்ணணும். நம்ம நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. படம் ஆசிஷல் தான். ஒரு ஃபர்ஸ்ட் சீனா சூப்பரா இருக்கும். ஒரு யானை தான் போய் ஒரு டாக்டர் அழைச்சிட்டு வரும். எவ்வளவு பிராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அவ்வளவு அந்த பயிற்சியாளருக்கு எல்லாம் டைட்டில் போடுவாங்க. சூப்பரா இருக்கும். நம்பியார் சார் அவங்க வீட்டுல குழந்தை பிறந்த சீன், ஹீரோ பிறக்கிற மாதிரி, பையன் பிறக்கிற மாதிரி யானைதான் போய் டாக்டர் மாக்கும். அதுலயே ஒரு பாண்டிங் காமிப்பாங்க. பையன் பிறப்பா, அப்படியே வளர யானை, அது ஒரு தனி கதை. அப்புறம் இவர் பைக்க பிரச்சனை வரும். இவர் நகரத்துக்கு அமைச்சு ட்ரெயின்ல ரிட்டர்ன் வரும்போது அந்த நடக்கட்டும் ராஜா பாட்டு, ஹீரோ இன்ட்ரோடக்ஷனுக்கு யானையோட சேர்ந்து சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அப்புறம் ஒரு லவ், நடுவில் ஒரு கிரைம் விஷயம், அதை கண்டுபிடிக்கிறதா தேடல போற ஒரு வில்லத்தனம், அதுல ஒரு பிரச்சனை, அதை எப்படி கிளியர் பண்றாங்க இவங்க 2 பேர் சேர்ந்து. அதாவது யானை குட்டியான வளர்ந்தவருக்கு இவரோட சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்றது அழகா சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஆர் தியாகராஜன் அவர்கள் இயக்கத்துல ராம் லக்ஷ்மண் படம். இந்த மாதிரி நிறைய சினிமா இருக்கு, ஒவ்வொன்றா பேசுவோம். 1981 பிப்ரவரி 28 ரிலீஸ். மீண்டும் சந்திப்போம்.